ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ஃபர்மேஷன் தகவலாம் வந்துட்டுருக்குப்பா. சாட்டர்டே எபிசோடில் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக கமருதீன் ஃபேன்ஸ் உங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் இருக்குப்பா. அதாவது கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரோஸ்ட்டு தான் வந்து விஜய் சேதுபதி பக்கம் இருந்து வந்திருக்கு. ஆனால் ஆடியன்ஸ் பக்கம் இருந்து ஒரு கைத்தட்டலோ எதுவுமே இந்த வந்தது இல்லைல்ல. ஆனால் இந்த வாட்டி வந்திருக்கான் மாசான ஒரு கைத்தட்டல் வந்து கமருதீனுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு. செம மாசான ஒரு இதுவாப்பா. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு கமருதீன் இதுக்கப்புறம் கேமை சேஞ்ச் பண்ணுவார் அப்படி மாதிரி தோணுது. ஏன்னா போன வாரமே ரொம்ப அடக்கி தான் வச்சார். அது வந்து மாட்டுக்கட்டு கிடையாது. இதே மாதிரி இங்கே அவர் கேம் எடுத்துகிட்டு போனார்னா கண்டிப்பாக வேறு மாதிரி சம்பவங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு வியானா. ஸோ வியானாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அப்ரிஷியேஷன் வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்காரு. ஏன்னா அங்கே நம்ம பிக் பாஸே சொல்லியிருப்பார், யாரா அந்த பையன் டாஸ்கில் வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் சூப்பராக பண்ணீங்க, மற்றவங்க எல்லாம் வந்து மொக்கையாக பண்ணாங்கன்ற மாதிரி வெரி வெரி வெல் டன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மூஞ்சில் கரிய பூசின மாதிரி ஒரு தருணம். ஸோ அதனால் அதை வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேஷனாக வியானாக்கு சொல்கிறாராம். ரொம்ப போல்டாக அதில் என்ன கேட்டாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூப்பரான ஒரு அப்ரிஷியேஷனை வியானாக்கு கொடுத்ததாக வந்து தகவல் வருது. ரொம்பவே செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரோஸ்ட்டில் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு போல இருக்குது. குறிப்பாக திவாகருக்கு போட்டு பட்டையை கிளப்பியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா ஒரு தராதரம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது, நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. லூஸ் டாக் எக்கச்சக்கமாக விடுறாரு. வர வர முதல் கமருதீன் தான் இருந்தார். இப்போ வந்து டென்ஷன் ஆகிட்டார்னா திவாகர் எக்கச்சக்கமாக விடுறாரு. அதேமாதிரி விஜய் பார்வதிக்கும் ஒரு சரியான ஒரு அப்ரிஷியேஷன் வந்துச்சு. அதாவது விஜய் பார்வதி வந்து நிறைய இடங்கள் வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறது, இன்வெஸ்டிகேட் பண்ணி கிளியராக பாயிண்ட் வைப்பாங்க. அது வந்துட்டு இந்த மாதிரி யாருமே இந்த சீசன் 9ல் நான் பண்ணி பார்த்ததில்ல. அதை அவங்க அழகாக வந்து ஒருத்தரையும் பற்றி யோசித்து இவங்க இதை தான் பண்ணுறாங்கன்னு அழகாக எடுத்து வைப்பாங்களே, அதுக்குமே ஒரு சரியான அப்ரிஷியேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்புக்காங்களை போட்டு பொழந்திருக்காங்க போல இருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நான் செம்ம அவளாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் இன்னையோட எபிசோடுக்காக. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.